அப்பா சொல்லுங்கப்பா. நீதாம்மா சொல்லணும். உங்க அத்தை மாமாட்ட பேசுறீங்களா? நீங்களா பேசிட்டு போன் பண்ணுவீங்கன்னு நானும் உங்க அம்மாவும் காத்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் ஆகி போன் வரலன்னா நானே கூப்பிட்டேன். ஏன் கோகிலா, சந்தோஷமான விஷயமா இருந்தா உடனே பேசிருப்பேல்ல. இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு வார்த்தை கூட பேசலன்னா ஏதாவது பிரச்சனையாடி? என்ன சொன்னாங்க உங்க அத்தையும் மாமாவும்? அவங்களுக்கு என்னம்மா, ஊர்ல இருந்து பைய தூக்கிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு ஆனந்தி அன்போட வீட்ல போய் வாழணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்கா? அங்க எப்படி ஆனந்தி போவா? அத கேட்டா ஆட்டோலயோ கார்லயோ போவான்ற மாதிரி ஈஸியா பேசுறாங்க. நம்ம பேசுறது கேட்கவே அவங்க வரல. அவங்க நினைச்சத சொல்லிட்டு போக தான் வந்திருக்காங்க. விடுமா, என் தலையெழுத்து அதானா, அப்படியே நடக்கட்டும். என்னம்மா பேச்சு? தலையெழுத்துப்படிதான் நடக்கட்டும் சொல்ற அளவுக்கு அப்படி அவங்க என்னதாம்மா சொன்னாங்க? அப்பா, ஆனந்தி உடனடியா அன்பு வீட்டுக்கு போகலனா அவங்க பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு பேசினாங்கப்பா. ஐயோ, நீ என்ன சொன்ன? அதுக்கு கொஞ்சமாச்சும் பொறுமையா பேசுனியா இல்லையா? ஏமா, இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா பொறுமையா பேச முடியும்? நீங்க என்ன வேணா செய்யுங்க, எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். என்னம்மா அத்தை மாமாவும் பேசுறது மாத்திரம் வச்சுக்கிட்டு பதில் சொல்லியிருக்கிய? மாப்பிள்ளை பத்தி யோசிக்க வேணாமா? அவர் மனசு கஷ்டப்படுறபடி பேசலாமாமா? ஆனந்தி எங்க? இங்கதாம்மா இருக்கா. வா ஆனந்தி. அம்மா. அம்மாடி ஆனந்தி, சொல்லுமா. இங்க பாருமா, இவ்வளவு நாளா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நாங்க எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லம்மா. கோகிலா வாழ்க்கையும் நீ கொஞ்சம் நினைச்சு பாக்கணுமா. அக்கா வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு தங்கம். மாப்பிள்ளை கிட்ட வேணா நாங்க வந்து பேசட்டுமா? உன் புடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போமா. ஆனந்தி, அக்கா வாழ்க்கைன்னு வந்ததும் நம்மளை கைவிட்டாங்களேன்னு நினைச்சிடாதம்மா. நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா உன் வாழ்க்கையும் சரியாகும்மா. எல்லாத்தையும் யோசிச்சுதாமா சொல்றேன். அந்த லலிதாம்மா கோவப்படத்தான் செய்வாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல கோவம் தணிஞ்சிரும். போக போக சரியாயிரும் தா. உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ அங்க போகணும்மா. சொன்ன விதம் கொஞ்சம் கரடு பொருடா இருந்தாலும் சம்மந்தி சொன்னதை செஞ்சு பார்க்கலாம்னு தான் எனக்கு தோணுது. நீ மாப்பிள்ளைகிட்ட பேசு, நாங்களும் கொஞ்சம் பேசுறோம்மா. இல்லப்பா, நீங்க அவர்கிட்ட பேச வேணாம், நானே பேசுறேன். எனக்காக நீங்க எல்லாரும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் கொஞ்சம் கஷ்டப்படுறதில்ல தப்பொன்னும் இல்லப்பா. நான் பேசுறேன். நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீங்களும் அம்மாவும் கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு பேசுறேன். வைக்கிறேன்ப்பா. சரிம்மா, ஆனந்தியை பாத்துக்கம்மா. சரிப்பா.